நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் என்ன பண்றான்னு பார்த்தா, ஒரு பள்ளி வளாகத்துக்குள்ள மாணவர்கள் எல்லாம் வர வச்சு ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு ஒரு பொண்ணோட சேர்ந்து வாடி 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 கைப்படாத சீடி அப்படின்னு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாரு. இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. எதுக்கு சார் நீங்க முதலமைச்சரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு அவருடைய பாட்டை போட்டு நீங்கள் ஆடுறீங்களா? இந்த பாட்டோட அர்த்தம் என்ன சார்? ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு பாட்டு, கேவலமான அர்த்தம் கொண்ட இந்த பாட்டை போட்டு மாணவர்கள் மத்தியில் நீங்கள் பாக்கெட்டுக்குள்ளே கையை ஓட்டிக்கிட்டு ஒரு பெண்ணோட சேர்ந்து நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்களே, இது ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு நீங்கள் பண்ணுற செயலா? இது சரியா அப்படின்னு உங்கள்ட்ட கேள்வி கேட்டா இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேஷுவலா சொல்லிட்டு போறீங்க. என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். வாடி வாடி நான் கைப்படாத சீடியா அந்த பாட்டு. அந்த பாட்டுக்கு அமைச்சர் ஆடினது தப்பு தான், ஆனா ஒரு உற்சாகத்துல ஆடுறதுல தப்பு இல்லை. அரசு பள்ளியா இருந்த எந்த பள்ளிக்கூடமா இருந்தாலும் ஆடுறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையை நம்ம விடுதலை சிறுத்தைகள் ரஜினிகாந்த் முன்வைக்கிறாரு. நான் ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு வேற என்ன எப்படி அதை எடுத்துக்கிறீங்க அந்த ரீல்ஸை பத்தி? இங்க ஏன் சார் அவரு ரஜினிகாந்த் அவரு ஒரு முறையாக சொல்லிட்டார். அவர் ஆனது வேணா தப்புன்னு சொல்லுங்க சார், என்ன சார் பண்றது, இப்படி என்ன தர்ம சங்கடமான சூழல் மாட்டி விட்டீங்களா சார்? அவரு தம்பி மயில் வாகனம் வெளிகட்ட இழுத்து மூடுறா. நல்ல பவுடர் போட்டு ஒரு படத்துல இந்த வடிவேலும் முரளியும் சேர்த்து பவுடர் போட்டு மாப்பிள்ளை ரெடி பண்ணுவாங்களே, நல்ல பவுடர் போட்டு கோட்டை போட்டு தீட்டு உட்கார வச்சிருக்கேன். உங்களுக்கு இருட்டு ஈத்துட்டு போயிட்டு இருக்காங்க. யாரு? விஜய் அவர்களுக்கு அந்த லட்சம் அவருக்கு தெரியவே இல்லை. யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டது? இவன் எல்லாம் வண்டியில ஏத்தாதீங்க. அந்த உண்மை மக்களுக்கு தெரிஞ்சு போனா நீங்க பயப்படுறாங்க. இதான் உண்மை. அந்த ஆளுக்கு எதுவுமே தெரியாது, அது எதுவுமே ஆர்வம் இல்லைன்ற விஷயத்த மக்கள் தெரிஞ்சு போகணும். யாரோ ஒரு கும்பல் பயப்படுது. ஒண்ணும் தெரியாது மண்ணு கூறிய. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னது? நாளையில இருந்து வேலை இருக்குதோ இல்லையோ, காலையில 9 மணிக்கு சைக்கிள் எடுத்து கிளம்ப வேண்டியது, சாயந்தரம் 5 மணிக்கு தான் இங்க வரணும். அப்பதான் நாம என்னமோ செய்யறோம்னு ஊரு நினைக்க, குறிப்பா பொம்பளைங்க மதிக்க. ஆம்பளைங்க ஆனா அந்த பரதேசி நாய்களை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? இந்த நல்ல பவுடர் போட்டு பொட்டு வச்சு தீர்த்து உள்ள உட்கார வச்சு இன்னைக்கு முடிவு பண்றேன்டா. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. கோட்டை போட்டு என் பொட்டு மாமன் நடந்து வர நடைய பார்த்தா இன்னைக்கு சட்டசபை சும்மா தெரிக்க விட போறாரு. என்ன அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புள்ளுக்கே உடம்புல காயம்னா அடி வாங்கணும் உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அதோண்டுமில்லை, எங்கட பொட்டு மாமா சாமிக்கு பக்கத்துல சாந்தமா தான் இருப்பேன், ஆனா சாக்கடை கிட்ட இல்ல. என்னடி இது? அதனால அடுத்த கூட்டத்தை கூவாத்துக்கு பக்கத்துல வைங்க. எங்க பொட்டு மாமா எப்படி குதிச்சு கதைக்கிறான்னு மட்டும் பாருங்க. லாட்டரி மாஃபியா ஆளுது. எடுத்துக்காட்டுக்கு பெண்கள் மீதான குற்றம் இருக்கு, கடந்த 30 நாள் 100க்கும் மேற்பட்ட குற்றங்கள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இதுக்கு பதில் சொல்ல விஜய் அவர்கள். ஏன் விஜய் அவர்கள் பதில் சொல்லவே மாட்டாரா? வாயில கொலக்கட்டை வச்சிருக்க அப்படி மௌன சாமியா உட்காந்துருக்காரு. அப்ப எதுவுமே தெரியல. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு வச்சு நீங்க அதிகாரிகள் கேட்டா கூட சட்டப்பேரவை ஆரம்பிக்கும் போது என்னென்ன கேள்விகள் எழுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் தயாரா இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதை படிச்சு வந்தா கூட பதில் சொல்லிக்க முடியும். இவர் படிக்கவே இல்லை. சட்டப்பேரவைக்கு என்னன்னு தயாராகாம தான் வந்திருக்காரு. அதனால அவர் பதில் சொல்ல விடாம ஆள் வரிச்சுதான் அந்த ஆள் எதிர்த்து குதிச்சிருக்காரு. நீ எதுக்கு குதிக்கிற? அந்த ஆள் நல்ல பதில் சொன்னா பரவாயில்ல. யாரு? அந்த லாட்டரி மருமையா இருக்கால, அவர் நல்ல பதில் சொன்னா பரவாயில்ல. அந்த ஆள் என்ன சொல்றான்? இவங்க கேட்கறாங்க, இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கு, உங்க ஆட்சி நல்லா இருந்துச்சா? ஏன் அவன் ஆட்சி நல்லா இருக்கு உடனே கூட்டி வந்தோம், நீ திரும்ப அவங்களே கை காட்டுற? அப்ப அடுத்த 5 வருஷத்துக்கு திமுக கை காட்டி பொழுதுபோக்கா பாக்குற கேட்டா, இந்த 30 நாள் நீ என்ன நடவடிக்கை எடுத்தீங்க கேட்டா அவங்க கை காட்டுறாங்க. திரும்ப கேள்வி கேட்டா அந்த இடத்துல எனக்கு அப்படியே பகிட்டு இருந்துச்சு. முதலமைச்சராக உட்காந்துட்டு முதல் முறையாக தமிழக வரலாற்றிலேயே வாயை திறக்காத ஒரே சாதனையை விஜய் அவர்கள் செய்கிறார் அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வருது. அப்பயாவது வாயை திறந்து பேசுமா இல்லையா? இந்த ஒரு படத்துல மூஞ்சப்பாரு, உனக்கு வெக்கமா இல்லையாடா? ஏடா உயிரோட இருக்க? கேக்குறாங்களா பதில் சொல்லு. வேலை வேலைக்கு வாயை திறந்து வக்கனையை கொட்டிக்கிறல்ல, வாயை திறந்து பதில் சொல்றானே கேக்குறாருல. டேய் வாயில என்ன தவடாடா, புண்ணாக்காடா, தடிமாடு? வாயை திறந்து சொல்ல. வாயை திறந்து சொல்ற தண்டச்சோறு. எங்கள் கால்கள் படாத கிராமங்கள் கிடையாது, எங்கள் இயக்க தோழர்கள் பயணம் செய்யாத ஊர்கள் கிடையாது.
minute. Who are you? இன்னும் கொஞ்சம் ஊத்து, ஸ்ருதி கொஞ்சம் ஏத்து, மூக்கு வழி வந்தா ஊத்தறத நிறுத்து. எனக்கு ராகம் எல்லாம் தண்ணி பட்ட பாடு, இன்னைக்கு டப்பாங்குத்து கச்சேரி கேளு. எப்பா எம்எல்ஏவா இவரு தெரியலையே. உனக்கு இல்ல, ஓட்டு போட்டவங்களுக்கே தெரியாது. ரஞ்சிதமே உதடு வலிக்க கொஞ்சமேனு உதடு வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர்கிட்ட வர்றாரு. மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவாரு. முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா நடந்து போனா? போப்பா நீங்க வேற. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவிடா. தமிழக வெற்றி கழகத்தில் என் இறுதி மூச்சு வரை பயணிப்பதாக இணைந்திருக்கிறேன். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. இது கண்ணு கழகா? பொழுது கேட்டார்கள், இணைவதற்கு வருகிறீர்களா என்று. பிரிந்திருந்தால் தானே இணைவதற்கு. சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. முதலமைச்சர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிப்பதற்கு முன்பே லியோ வெற்றி விழாவில் ஜவஹர்லால் நேரு ஆடிட்டோரியத்தில் த ஒன்லி ஒன் அல்டர்னேட்டிவ் தமிழகத்தின் நாளைய தீர்ப்பு என்று பிரகடனப்படுத்தியிருந்தேன். நீ தலைவன்னா நீ தான் பேசணும். எவனோ எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் பேப்பரை கொண்டு வந்து எடுத்து படிக்கக்கூடாது. புரியுதுங்களா? எவனோ கொடுக்குற பேப்பரை படித்து நீ என்ன, அப்போ நீ எதுக்கு வரணும்? அந்த எழுதி கொடுக்குறவனே வர சொல்லுங்க. அவனாவது ஒழுங்காக ஆட்சி நடத்துறானான்னு பார்ப்போம். என்ன சினிமாவா? சினிமாவில் இருக்கிற மாதிரி ஆக்ஷன் இங்கே வந்து இவ்வளோ தூரம் அவ்வளோ நேரம் பேசினாரு. திருச்சி கிழக்கில் வந்து பேசினாரு. ஏன் சட்டசபையில் ஏன் பேச மாட்டுற? ஏன் அங்கே வந்து எழுதி கொடுத்துருக்காங்க, அதை படிக்கிறாரு. நீங்கள் எழுதி கொடுத்து படிச்சுட்டு இருக்க ஆளுக்கு போய் இது போட்டு ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கி உட்கார வச்சுட்டு இவர் எதுவும் பண்ணல அப்படின்னா எங்கேருந்து பண்ணுவார்?